அதிகாரம் 117. படர் மெலிந்து இரங்கல். படர் துன்பம், நினைவு, மெலிந்து வாடி, இரங்கல் வருந்துதல். தலைவன் பிரிவால் தலைவி வருந்துதல் என்பது பொருள். தலைவி கூற்றில் அமைந்த கவிதைகள் இவ்வதிகாரத்தில் உள்ளன. குறள் எண் 1161. மறைப்பேன்மன் யான் இஃதோ நோயை. இறைப்பவர்க்கு ஊற்று நீர் போல மிகும். என் காதல் நோயை பிறர் அறியாமல் மறைக்க நினைக்கிறேன். அவ்வாறு மறைத்தாலும் அது நீர் இறைப்பவர்க்கு இறைக்க இறைக்க ஊறும் ஊற்று நீர் போல பெருகுகிறது. ஊற்று நீர் இறைத்தவர்களுக்கு தெரியும் இவ்வுவமையின் அருமை. குறள் எண் 1162. கரத்தலும் ஆற்றேன் இந்நோயை. நோய் செய்தார்க்கு உரைத்தலும் நாணு தரும். இந்நோயை கரத்தலும் ஆற்றேன். என் காதலை பிறர் அறியாமல் மறைக்க முடியவில்லை. சரி, நோய் செய்த என் காதலரிடம் சொல்லலாம் என்றால் நாணம் தடுக்கிறது. என் செய்வது ஆற்றேன் என்கிறாள். குறள் எண் 1163. காமமும் நாணும் உயிர்கா தூங்கும் என் நோனா உடம்பின் அகத்து. காத்தண்டு காவடித்தண்டு. ஆகுமாறு. தூங்கும் தொங்கும். நோனா தாங்க முடியாத. காமத்தீயால் நலிந்திருக்கும் தலைவி பற்றிய குறள். பிரிவு துன்பம் பொறுக்க முடியாமல் வருந்துகின்ற என் உடம்பில் உயிரே காவடித்தண்டாக கொண்டு காமம் ஒருபுறம் நாணம் ஒருபுறம் தொங்குகின்றன. காமமும் நாணும் நோனா என் உடம்பின் நகத்து உயிர்கா தூங்கும் என கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும். குறள் எண் 1164. காமக் கடல் மண்ணும் உண்டே அது நீந்தும் ஏம புனை மண்ணும் இல். மண்ணும் மண் கூட்டல் அசைநிலைகள். ஏமம் பாதுகாப்பு அரண். புனை தோணி மிதவை. காமமாகிய கடல் இருக்கிறது. காமக் கடல் உண்டே. அதை நீந்தி கடக்க பாதுகாப்பான புனை இல்லை என்கிறாள் தலைவி. காமம் விடு ஒன்றோ நான் விடு நல் நெஞ்சே. யானோ பொறேன் இவ்விரண்டு என்பதும் நெஞ்சோடு பேசும் தலைவியின் கூற்று கவிதைதான். குறள் எண் 1165. துப்பின் எவன் ஆவர் மண்கொல். துயர் வரவு நட்பினுள் ஆற்றுபவர். துப்பு வலிமை. மண்கொல் மண் கூட்டல் கொல் அசைநிலைகள். மென்மை செய்யும் அன்பு செய்யும் நட்பு உடையவரிடம் துன்பம் செய்கின்றவர் துன்பம் செய்யும் பகைவரிடம் எப்படி இருப்பாரோ. காதலர் நட்பில் பகைமை பாராட்டுவது என்பது தலைவியை பிரிதல் ஆகும். எனவே தன் பிரிவை நினைத்து உறழ்ந்து புலம்புகிறாள் தலைவி. குறள் எண் 1166. இன்பம் கடல் மற்று காமம். அஃது அடுங்கால் துன்பம் அதனின் பெரிது. அடுங்கால் வருத்தும் போது. காமம் கூடலில் தரும் இன்பம் கடல் போன்றது. அக்காமம் பிரிவில் வருத்தும் துன்பம் கடலை விட பெரியது. இன்பத்திலும் துன்பத்திலும் தலைவியின் நிலைப்பாட்டிற்குள் காமம் அடங்குவதில்லை என்கிறது கவிதை. குறள் எண் 1167. காமக் கடும்புணல் நீந்திக் கரை காணேன் யாமத்தும் யானே உளேன். காமமாகிய கடும்புணலை நீந்தாமல் இல்லை, நீந்துகிறேன். ஆனால் கரை காண இயலவில்லை. நள்ளிரவிலும் நான் மட்டும் தனியாக உள்ளேன் என்கிறாள் தலைவி. ஓர் யான் மன்ற துஞ்சாதேனே என்பது குறுந்தொகை தலைவியின் புலம்பல். குறள் எண் 1168. மண் உயிர் எல்லாம் துயிற்றி அழித்து இரா என் அல்லது இல்லை துணை. தனித்திருக்கும் தலைவியின் இரவு பொழுதை பற்றிய கவிதை. இரவு பொழுது எல்லா உயிர்களையும் தூங்க வைக்கின்றது. அது என்னை தூங்க வைக்க முடியாது. ஏனென்றால் இரவுக்கும் நான் தான் துணை என்பது தலைவியின் கூற்று. திருக்குறளின் காமத்துப்பால் பொருளில் மட்டுமல்ல, நடையிலும் நாடகத்தன்மை நிறைந்தது. ஊர் உறங்குகிறது, உலகம் உறங்குகிறது,
நானும் இரவும் தூங்காமல் இருக்கிறோம் என்பது தலைவியின் சொல்லாடல். ஆகச் சிறந்த காதல் கவிதையை தலைவி கூற்றுப்பாடல் காட்டுகிறது. குறள் எண் 1169. கொடியார் கொடுமையின் தாம் கொடிய இந்நாள் நெடிய கழியும் இரா. கொடியார் தலைவன், கொடுமை பிரிவு, இரா இரவு. இருவர் கூடலில் இரவு பொழுதை அறியாத தலைவி. இரவு பொழுது எப்படி கடந்தது என்பதை உணராத தலைவி. காதலன் பிரிந்த பொழுது இரவு பொழுது நீண்ட இரவு பொழுது ஆகிறது. அது கொடுமை செய்து பிரிந்த அந்த கொடியவராகிய தலைவன் செய்த கொடுமையை விட மிகவும் கொடிய இரவாகிறது. பிரிந்த தலைவிக்கு இரவு தலைவன் செய்த கொடுமையை விட கொடுமை செய்கிறது. பிரிவு துயரை மிகுவிக்கிற இரவாகிறது. குறள் எண் 1170. உள்ளம் போன்று உள்வழி செல்கிற்பின் வெள்ளநீர் நீந்தல மன்னோ என் கண். உள்ளம் போல காதலர் இருக்கும் இடத்திற்கு செல்ல கண்களுக்கு தெரியவில்லை. தெரிந்திருந்தால் என் கண்கள் கண்ணீர் வெள்ளத்தில் நீந்த வேண்டியது இருக்காது. வெள்ள நீர் என்பது இங்கு தலைவியின் கண்ணீர். எனவேதான் நெஞ்சிடம் உன்னோடு என் இரு கண்களையும் சேர்த்து கூட்டிக் கொண்டு போ. காதலனை காண வேண்டி இவை என்னை தொல்லை செய்கின்றன. கண்ணும் கொளச்சேரி நெஞ்சே இவை என்னை தின்னும் அவர் காணலுற்று என்கிறாள் குறள் தலைவி.